அதிமுகவோட விஜய் கூட்டணிக்கு போக மாட்டாரு. ஏன்னா, அவரே ஒரு அதிமுக தான் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற கருத்து எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா அப்படி நினைச்சா தான் அவர் அரசியல்வாதி. அதிமுகவை தாவேகாவா மாறுவதற்கு அவர் முயற்சிப்பார். இந்த நிலை நீடித்தால் எடப்பாடி திமுக எடப்பாடி திமுக ஒரு மதிமுகவாக மாறிவிடும். இந்த நிலை நீடித்தால் தமிழக வெற்றிக் கழகம் தாவேகா அதிமுகவாக உயர்ந்துவிடும். அரசியல் யாருக்காகவும் காத்திருக்காது சகோதரர். அரசியல்வாதிகள் யாருக்காகவும் தியாகம் செய்ய மாட்டார்கள். ஒண்ணும் வேண்டாம். அம்மா இருக்கும் காலத்திலேயே கேப்டன் கட்சி தொடங்கின உடனே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை நோக்கி திமுகவிலிருந்து யாரும் அதிகமா போகல. யாரும் போகல. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு 2006ல. ஆனால் அண்ணா திமுகல அம்மா இருக்கிற போதே அண்ணாவினுடைய சட்டமன்றத்தில் இருந்த பண்ருட்டியார் போனாரு. புரட்சித் தலைவி அம்மாவினுடைய முதல் கேபினெட்ல விவசாயத்துறை அமைச்சராக இருந்த கூப்பா கிருஷ்ணன் போனாரு. பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருந்த மருங்காபுரி பொன்னுச்சாமி போனாரு. ஆஸ்டின் போனாரு. நான் கூட போனேன். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த நட்சத்திர அந்தஸ்து, கரிஷ்மா, ஸ்டார் வேல்யூ இதையெல்லாம் நேசிக்கக்கூடிய தொண்டர்களும் தலைவர்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இயக்கம் அதிமுக. இப்பொழுது அம்மாவுக்கும் தலைவருக்கும் பிறகு ஒரு ஹீரோ தொடங்கி ஒரு ஹீரோயின் வழிநடத்தின கட்சி ஒரு கரிஷ்மா இல்லாத ஒரு காலத்துல தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இல்ல இப்ப திராவிட யாரும் போலையே. இல்ல இப்ப போக மாட்டாங்க. நான் தான் சொல்றேன், ஒரு தேர்தலில் விஜய் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டும். அல்லது இவருடைய சுற்றுப்பயணத்தில் மக்கள் பேரெழுச்சி ஏற்பட்டால் இங்கிருந்து நகர தொடங்குவார்கள். கீழே போக ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் தாவேகாவுக்கு போகக்கூடிய நிலை வந்திருக்கு. நான் ஏன் இப்ப ஒண்ணும் வேணாம். திரு ஜேசிடி பிரபாகரன் இருக்காருல்ல, தலைவர் காலத்தின் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய பையன் பாருங்க இப்ப நீங்க விஜய்கிட்ட போயிட்டாரு. போறது வெளி தெரியாமல் போய்கிட்டு இருக்காங்க. நான் இதை சொல்றதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். வெற்றி பெற்று அவர் உறுதிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருன்னா இங்கிருந்து ஆட்கள் நகர ஆரம்பித்து விடுவார்கள். இது தடுக்க முடியாது. அம்மாவின் காலத்திலேயே எவ்வளவு பேர் போனாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு கட்சி பிளந்து கிடக்கு. பிளந்து கிடக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? சேர்க்க மாட்டான். என்னையா பண்ண சொல்ற? அரசியல் ரிட்டைர்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளைய கொண்டு சேர்க்க போறோம். அந்த ஸ்கூல்ல சீட்டு கிடையாதுன்னு உங்களை மறுத்துட்டாங்க. உங்க பிள்ளைய படிப்பை நிறுத்துவீங்களா? பக்கத்து பள்ளிக்கூடத்துல சேர்ப்பீங்களா? நீங்க சொல்லுங்க. எங்க இடம் இருக்கோ அங்க சேர்ப்போம். இல்ல நான் கேட்கறேன், உங்களுக்கு பிடித்த இன்னொரு பள்ளி சாய்ஸ் வச்சிருவீங்கல்ல? உன் பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும்னு நான் எவ்வளவு ட்ரை பண்றேன், என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிற. இடம் இருக்குது, உனக்கு மனம் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்கிற. என் பிள்ளைய நான் படிப்பை நிறுத்திட முடியாதே. இன்னொரு பள்ளிக்கூடத்தை தேடுவேன் அல்லவா? அதுபோல எடப்பாடியினுடைய பிடிவாதம், எடப்பாடியினுடைய வன்ம அரசியல், எடப்பாடியினுடைய பெருந்தன்மை இல்லாத போக்கு, இவையெல்லாம் அதிமுகவில் இருந்த பல தலைவர்களையும் தொண்டர்களையும் அடுத்த கட்சிக்கு அனுப்பிவிடும்.